மெடிக்கல்ல சார். இருக்கேன். வாங்க சார். முன்னாடி வந்து ஒரே வாட்டி மட்டும் வந்து ஸ்டிக்கர்லாம் ஒட்டி எல்லாருக்கும் விளம்பரம் பண்ணி ஸ்டாக்லாம் வாங்கி வச்சிருந்தோம். ஓகேங்க. ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போனதோட சரி, அதுக்கப்புறம் வரவே இல்ல. ஓகே. ஆனா பப்ளிக்ல நல்லா ரீச் ஆயிடுச்சு. சரிங்க. நெறைய பேர் வந்து இந்த தைலம் இருக்கான்னு கேட்டு வந்து இருக்கிற அளவுக்கு குடுத்துட்டோம். ஓகே. ஒரு பண்டல் என்னமோ வாங்கினேன் நினைக்கிறேன். ஒரு பண்டல் சாம்பிள் பார்த்து வாங்கிக்கலான்னு. அதுக்கப்புறம் அந்த ஆள் திரும்பி வரவே இல்ல. அவரு லைனுக்கு வந்தவங்க அதுக்கப்புறம் வரவே இல்ல. அவங்கவங்ககிட்ட இருக்கிற அளவுக்கு ஸ்டாக் முடிச்சுட்டாங்க. ஆளுகளோட தொல்லை தாங்க முடியாம 2 பக்கம் ஒரு பேனரும், இந்த சைடுல ஒரு பேனரும் என்கிட்ட ஸ்டிக்கர்லாம் ஒட்டி விட்டுருந்தாங்க. சரி. எல்லாத்தையும் எடுத்து விட்டா, இப்ப இனிமேல் அவங்க வர்றதில்ல, இனிமேல் வராது அப்படின்னு சொல்லி தான் கஸ்டமர்ன்னு சொல்லியிருந்தோம். ஓகே. நம்ம வியாபாரிங்கிற முறையில கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ, அத நம்ம சப்ளை பண்றது நம்ம வேலை. கேட்டு வர்றாங்க. ஓகே. கேட்டாங்கன்னா குடுக்குறதுக்கு ஸ்டாக் இல்ல. வந்து டீலர் வரல, டீலர் போடல என்னன்னு தெரியல. சரியா சப்ளையே இல்ல. சரி. அதனால அத ஸ்டிக்கர்லாம் எடுத்து விட்டோம். இப்ப நீங்க வந்து கேட்டதுன்னா, இப்ப ஸ்டாக் குடுங்கன்னு கேட்டுருக்கோம். டீலர் போட்டா நல்லாத்தான் இருக்கும். ஆனா ரெகுலர். ரெகுலரா என்ன பிரச்சனைன்னா, இப்ப நான் ஒரு 10 பீஸ் வாங்குறேன், 15 பீஸ் வாங்குறேன். ஆனா காலப்போக்குல நானும் நெறைய வாங்கலாம். ஆனா சரி. ரெகுலரா வரணும். வியாபாரம் இருக்கோ இல்லையோ, வியாபாரிய வந்து சந்திச்சுட்டு போகணும். ஓகே. ஒரு மாசம் ஒன் டைம், இல்லாட்டி 15 நாளைக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி, அந்த டயத்துக்குள்ளார வந்தாங்கன்னா, நம்மளும் கஸ்டமர்கிட்ட சொல்லி, ஒரு 2, 3 சேல்ஸ் பார்த்ததுக்கப்புறம் ரிசல்ட் கன்டினியூவா இருந்துச்சுன்னா நல்லா பிக்கப் ஆயிக்கும். தேங்க் யூ சார். அவ்வளவுதான் எனக்கு. தேங்க் யூ.